உயிர் ஜஸ்ட் லைக் தட் தானா வெளியே போகாதுல்ல, உயிர் அதனுடைய உரையோட தான் போகும். உயிரோட உரை தான் என்னது? ஆன்மா. ஸோ அப்போ உயிரும் ஆன்மாவும் வெளியே போயிருது, அது எப்பவுமே சேர்ந்தே தான் இருக்கும். ஓகேயா? உயிரும் ஆன்மாவும் வெளியே போயிருச்சுன்னா, ஸோ இந்த இந்த ஜென்மத்துல இருந்து அது நம்ம இறந்து போயிட்டோம், பிணமாயிட்டோம். அப்ப இந்த புத்தியும் மனசும், இந்த புத்திங்கிறது தான் உடல், புத்தி தானே இயக்குது உடலை. அப்ப இந்த உடலுக்கு சொந்தமானது என்னது? புத்தியும் மனசும் மட்டும்தான். அது இறந்து போயிடும். உள்ளுக்குள்ள இருக்க உயிரும் ஆன்மாவும் இருக்காது. அடுத்த ஜென்மத்துக்கு போய் வேற ஒரு சட்டையை போட்டுக்கும். வேற ஒரு சட்டையை போட்டு அதுக்கு அந்த மூளையையும் அந்த மனசையும் இந்த உயிரோட உயிர்லையும் ஆன்மாலையும் கனெக்ட் பண்ணிக்கும். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு ஜென்மமா பெர்த் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ எல்லா ஜென்மத்திலையும் காமன் என்ன? உயிரும் அதோட வரையும் ஆன்மாவும். புத்தியும் மனசும் தான் ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் பை பேசிக் புரியும். ஓகே, இப்போ இந்த ஜென்மத்துக்கு வாங்க. இப்போ பிறந்துட்டோம். ஐஸ்வர்யான்னு ஒருத்தி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஓகேயா? ஐஸ்வர்யாவுக்கு ஒரு புத்தி இருக்கு, மனசு இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், எங்க பிரச்சனை நடக்குதுன்னா, மனசு நிறைய விஷயங்களுக்காக ஆசைப்படுது. இப்போ இது கனெக்ஷன்லாம் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள. ஓகேயா? இந்த புத்தியும் இந்த மனசும் உள்ளுக்குள்ள உயிர் கூட ஆன்மா கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதை நம்ம ரியலைஸ் பண்றோமோ ரியலைஸ் பண்ணலையோ, ரியலைஸ் பண்ணாமையே தான் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் சூப்பர்ஃபிஷியலாவே மெட்டீரியலிஸ்டிக்காவே வாழ்ந்துட்டே இருக்கிறோம். அன்னைக்கு குழப்பு போச்சா, அடுத்த நாள் தூங்கி எந்திரிப்போம். இப்படியே தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டோமா, அப்பா பெட்டுக்கு வந்ததே டயர்ட் ஆயிடுச்சா, 11-12 மணி ஆயிடுச்சா, தூங்குவோமா, திருப்பி காலையில எழுந்திரிச்சோம்,